வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான மெத்தடில் ஒரு முறுக்கு வெரைட்டி பார்க்க போகிறோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம். எல்லா டைமும் எல்லாருமே விரும்புகிற ஒரு ஐட்டம். அதை எப்படி ஒரு ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, இட்லிக்கு அரைச்சி வச்சிருக்கிற இட்லி மாவு, புளிக்காத மாவு, அரைச்ச உடனே சுடணும், அது ஒரு கப் எடுத்துடுங்க. பொட்டுக்கடலை ஒரு அரை கப் எடுத்துடுங்க. நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் எள்ளு அல்லது ஜீரகம் ஏதாவது ஒன்று போட்டுடுங்க. பெருங்காயம், உப்பு, இவ்வளோதான் இன்னைக்கு இதுக்கு தேவை. ரொம்ப குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சு தூர போயிடலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? வாங்க. இந்த பொட்டுக்கடலையை இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம். இது புளிக்காத இட்லி மாவு. அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவு இருக்கட்டு, பார்த்துட்டு போட்டுக்கிடலாம். ஏன்னா மாவுல எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதோ அதுக்கு தக்கதான் இந்த பொட்டுக்கடலை மாவு தேவைப்படும். எள்ளு, பெருங்காய பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய் ஒரு ஸ்பூன் போதும். எண்ணெய் இதை முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடும். ஒரு கப்பு இட்லி மாவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி இப்போ தேவையாக இருந்திருக்கு. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடுங்க. இதை நம்ம இனி முறுக்கச்சில் போட்டு பிழிஞ்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே முறுக்க பிழிஞ்சு எண்ணெயில் போட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் மாற்றி போட்டு எடுத்துருங்க.
எண்ணெய் இப்போ ஓரளவுக்கு சலசலப்பு குறைஞ்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். பார்த்தீங்களா? ஒரு 5-10 நிமிஷத்தில் இந்த முறுக்கை ரெடி பண்ணிடலாம். பாருங்க, நம்ம முறுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ கிரஞ்சியாக இருக்குன்னு. நல்லாவே இருக்கும் இந்த முறுக்கு. அது மீதி மாவில் அது சீடை மாதிரி கூட நம்ம போடலாம். என்ன பாருங்கள், சீடை போட்டு காமிச்சிருக்கேன். இதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டீ டைமுக்கு நல்லாயிருக்கும். எல்லோரும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.